இதுதாங்க நம்மளோட வாசகி நாட்டுக்கோழி பண்ணை. நம்ம என்னதான் கோழிகளை காலையில் 3 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம் வெளியே விட்டு வளர்த்தாலும் கூட மதியத்திலும் இரவு நேரத்திலும் பார்த்தீங்கன்னா கோழிகளை அந்த ஷெட்டுக்குள்ளே விட்டு தாங்க வளர்க்குறோம். அப்படி ஷெட்டுக்குள்ளே விடும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணி, தீவனம் சுத்தமாக இருக்கணுங்க. அப்போ தான் கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித நோய்வாயும் படாமல் ஹெல்த்தியாக வளரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோழிகள் நம்ம ஷெட்டுக்குள்ளே விட்டு வளர்க்குறதுல என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழிகள் அங்கேயே டாய்லெட் போகுங்க. அப்போ டாய்லெட் போகும்போது இந்த மாதிரி வந்து ஈக்கள் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும். அப்படி ஈக்கள் உள்ளே வரது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய பண்ண வச்சிருக்கவங்களா. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன சிக்கல் கூட வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கும் மாற்று வேலை பண்ணியிருக்கோம். இந்த கற்பூரத்தை நீங்கள் ஆக்சுவலாக இந்த 1/2 லிட்டர் கேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கற்பூரம் போட்டு தண்ணி கலந்து நம்ம தெளிக்க போகிறோம். அப்படி தெளிக்கும்போது பார்த்தீங்கன்னா பண்ணைக்குள்ள கூடிய ஈக்கெல்லாம் வந்து வெளியேறிடுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு எந்தவித நோய்வாய் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய்டும். கோழிகள் ஹெல்த்தியாக வளருங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான கோழிகளை கஸ்டமர் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம எவ்வளோ கான்ஷியஸாக பார்த்தீங்கன்னா பண்ணையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேற்கொண்டு உங்களுக்கு இது பண்ணையை பற்றின விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மேலே நம்பர் இருக்குது பாருங்கள், அது கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா எல்லா தகவலும் உங்களுக்கு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் டோர் டெலிவரி அவைலபிள் அப்படின்றதாங்க நம்ம பண்ணையோட சிறப்பம்சமே.